குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 6. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பைரஹவா கஸ்டம்ஸ் ஆஃபீஸ். இது வந்து சோனாலி பார்டர்ன்றது நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். இந்தியாவிலேருந்து நேபாள் போகிறதுக்கான என்ட்ரி பார்டர் அது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டேஸ்க்கான பர்மிட் கொடுப்பாங்க. பர்மிட் வந்து நீங்கள் 7 நாளில் நீங்கள் டூரிஸ்ட் விசா மாதிரி நீங்கள் நேபாளில் போய்ட்டு நீங்கள் எங்கே வேணால் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ரிட்டன் வந்து இந்த நேபாள் கண்ட்ரி விட்டு நீங்கள் கீழே வந்து இறங்கிடணும். அதுக்கான பாசஸ் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அதை பாசஸ் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வேலை நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்களோட மணியை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். நேபாள் கரன்சியாக நீங்கள் இந்தியன் மணியிலேருந்து நேபாள் கரன்சியாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் இந்தியன் மணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேபாள் மணி வந்து 17,000 வரும். எதுக்காக 17,000 வரும்னா, நம்ம இந்தியன் மணியோட நேபாளோட மணி வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால் உங்களுக்கு அது நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து 17,000 ரூபாய் கொடுப்பாங்க. இப்போ நம்ம நேபாள் கண்ட்ரிக்குள்ளே இருக்கோம். இப்போ இன்றைக்கி நாங்கள் எங்கே போய் ரீச் ஆக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போக்ரா. இந்த மேலே போர்டு இருக்கு பாருங்கள், போக்ரா சிட்டி. நேபாளில் 2 ஊர் தான் மெயின். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காத்மாண்டு ஒரு ஏரியா, கேபிட்டல் ஆஃப் நேபாள். அதுதான் வந்து காத்மாண்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நாங்கள் போய் சேர போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா போக்ரா போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா இங்கே எல்லாமே ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்குது. நேபாள் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம், போகிற வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 நாள் பர்மிட்டில் இன்கேஸ் நீங்கள் ரிட்டன் ஆக முடியல அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஃப்ளட்லேயோ எங்கேயோ மாட்டிக்கினீங்க, அந்த மாதிரி என்ன பிரச்சனை அப்படி வரும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 1,800 ரூபாய் வரைக்கும் ஃபைன் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் 7 நாளுக்குள்ளே ரிட்டன் ஆகலை அப்படின்னா, 7 நாளுக்குள்ளே ரிட்டன் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே இன்னொரு மெயின் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சோனாலி பார்டர் சொன்னேன் இல்லையா, இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ஜஸ்ட்டு வந்து 1 மீட்டர் தான். 1 மீட்டரில் நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் கால் எடுத்து வச்சிங்கன்னா இந்தியா சிம் ஒர்க் ஆகும், இந்த பக்கம் கால் எடுத்து வச்சிங்கன்னா இந்தியா சிம் ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து இங்கே நீங்கள் சிம் கார்டு வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வாங்கி ஆகணும். என்ன சிம் பார்த்தீங்கன்னா, நேபாளில் என் செல்லுன்னு சொல்லிட்டு ஒரு சிம். நேபாளில் அது மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளதில் ஜியோ, ஏர்செல் இருந்தது, பிஎஸ்என்எல் இருக்குது, இவ்வளோ இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்செல் மட்டும் நீங்கள் உங்களோட ப்ரூஃப் ஆதார் கார்டு கொடுத்தோ நீங்கள் இல்லை ஓட்டர் ஐடி கொடுத்தோ நீங்கள் அந்த சிம் கார்டை நீங்கள் பை பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு அந்த சிம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆகிடும். லடாக்லேயும் நேபாளும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நேபாளில் ப்ரீபெய்ட் சிம்மே வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சிம் எல்லாமே ப்ரீபெய்ட் தான். ஏன்னா நம்ம போஸ்ட்பெய்ட் யாரும் நம்ம லைக் பண்ணுறது கிடையாது. இந்த போஸ்ட்பெய்ட் சிம் எதுக்காக லடாக்கில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு இந்த மாதிரிலாம் வந்து நேபாளில் அவ்வளோ வந்து மேக்ஸிமம் கிடையாது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் 30 செகண்ட்ஸ் நீங்கள் பேசினா தான் ப்ரீபெய்ட் சிம்னால் வந்து உங்களை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். பட் வந்து போஸ்ட்பெய்ட் சிம்மில் வந்து நீங்கள் ஜஸ்ட் எடுத்து 3 செகண்ட் ஹலோன்னு சொன்னீங்கனாலே உங்களை ட்ரேஸ் பண்ணிடலாம். அதனால் வந்து இங்கே போஸ்ட்பெய்ட் சிம்ன்றது நீடட் கிடையாது. நீங்கள் வந்து ப்ரீபெய்ட் சிம்மே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று உங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 10,000க்கு மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் போகும்போது உங்களுக்கு ஃபோன்பே இங்கே ஒர்க் ஆகும். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஃபோன்பே இங்கே ஒர்க் ஆகும், ஜிபே ஒர்க் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜிபே வந்து ஒர்க் ஆகாது, ஃபோன்பே கம்பல்சரி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ அவங்க செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், செக் போஸ்ட் இது வந்து எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம அந்த 7 நாளுக்கான பர்மிட் வந்து போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேபாளோட ஆர்மிஸ் இவங்க செக் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அதனால் பார்த்து ஓட்டுங்க. மெயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட் ஆன் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபாக் லைட் எதுவும் ஆன் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட வராரு, ஒரே நிமிஷம் இருங்க.
செக் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். போக சொல்லிட்டாரு. அதுதான் நம்மளை பார்த்தாலே சொல்லிட்டாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டாங்க. ஓகே, நம்ம கிளம்பலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. நீங்கள் வந்து ஃபாக் லைட்டோ எதுவும் வந்து நீங்கள் ஆன் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ஃபைன் போடுவாங்க. நம்ம ஊர்லலாம் அவ்வளோ கிடையாது, இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இங்கே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமானு சொல்கிறத விட பெருமையான்னு சொல்கிறத விட ஒரு கர்வமாகவே நான் வந்து ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி அதர் கண்ட்ரியில் நான் என்ட்ரி ஆகிட்டுருக்கேன். அதர் கண்ட்ரியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ளைட்லேயோ இல்லை க்ரூஸ் அந்த கப்பல் மூலியமாகவோ என்ட்ரி ஆகலை. என்னோடய பைக்கில் பை ரோடு முதல் டைமாக நான் நாடு விட்டு நாடு வந்திருக்கேன். ரொம்ப பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்குது. சந்தோஷத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே இன்னொரு நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கேன். அது உங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாது. நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் இதை லைவாக நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும். நான் மட்டும் இல்லை, என் டீம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே பாருங்கள் பறந்து போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லே லடாக்குக்கும் நேபாளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, லே லடாக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஹிமாலயன்ஸ் மவுண்டைன் தான். முன்னாடி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தது தான் இந்த நேபாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார் நடந்ததில் எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. நேபாள் தனியாக போச்சு, பங்களாதேஷ் தனியாக போயிடுச்சு. இப்போது லே லடாக்குக்கும் நேபாளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரே மவுண்டைன் தான், ஹிமாலயஸ் மட்டும்தான். ஹிமாலயஸ் மேகாலயா வரைக்கும் நம்மளுக்கு அது கிட்ட வரைக்கும் அஸ்ஸாம் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. அருணாச்சல பிரதேஷ் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயஸ் தான். இப்போ லே லடாக்கில் இருக்கும் இந்த ஹிமாலயனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படி பார்த்திங்கன்னா, நேபாளில் சேம் வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் மூணாறு இருக்கிற மாதிரி மட்டும்தான் அந்த ஹிமாலயஸ் உங்களுக்கு வந்து காட்சி தரும், உங்களுக்கு காட்டுமே தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. லே லடாக்கில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 7 கலருக்கு உண்டான மலையை நாங்கள் பார்த்தோம். ப்ரௌனில், க்ரீனில், எல்லோயிஷில், லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற ஒரு மலை. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லே லடாக்கில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து 18,000 அடிக்கு மேலே இருக்கிறதுனால அதுக்கு உள்ளே இருக்கிற மலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலராக இருக்குது. நேபாளில் மேபி அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணலாம் நைட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் மூலிமா எல்லாமே நீங்கள் நைட்டில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப் வரைக்கும் பேசியிருப்பேன். பஞ்சாப் வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணதை பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் பார்த்திங்கன்னா, பஞ்சாபுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்ரித்சர் கோல்டன் டெம்பிள் சொல்லுவாங்க, அதை நாங்கள் வியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் நம்மளோட சிம் அங்கே ஒர்க் ஆகாது. இந்தியாவில் தான் இருக்குது லே லடாக்கு, ஏன் நம்ம சிம் ஒர்க் ஆகாதுன்னு பார்த்திங்கன்னா, ப்ரீபெய்ட் சிம் அங்கே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்திங்கன்னா லே லடாக் ஃபுல்லாகவே வந்து ஜேகே ரெஜிஸ்ட்ரேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீபெய்ட் சிம் ஒர்க் ஆகாது. நீங்கள் போஸ்ட்பெய்டு வச்சுருக்கீங்க தான் ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் சிம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. போஸ்ட்பெய்டு இருந்ததுன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட்பெய்டு மாற்றணும். அது எங்கே மாற்றணும்னா ஜம்மு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகிட்டு உடனே லெஃப்ட் சைடில் வந்து ஷாப்ஸ் இருக்குது. அங்கேயே நீங்கள் உங்களை ஆதார் கார்டு கொடுத்துட்டு நீங்கள் கம்பல்சரி சிம்மு மாற்றி ஆகணும். மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜம்முவில் என்ட்ரி ஆகிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு போகும்போது ஹிமாலயஸ் ஃபுல்லாக ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா கட்ரான்ற ஒரு ஊரில் நாங்கள் ஸ்டே பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் லஞ்சுக்கு நிறுத்தியிருக்கோம். லஞ்சுக்கு நிறுத்திட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இதுவும் ஃபஸ்ட்டு டைம் வேறு நாட்டில் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். கட்ரால என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, வைஷ்ணவி தேவி டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது. அது கட்ரால வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அது கட்ரால இல்லை, மேபி சொல்லலாம் ஜம்மு காஷ்மீர்லேயே ஓரளவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அங்கே என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஹெலிகாப்டர் ரைடு இருக்குது. ஹெலிகாப்டர் ரைடு அதில் வந்து ஹிமாலயன் ஹெலிகாப்டர்னு ரைடுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவின்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர் ரைடு. ரெண்டுமே ஒன்றும் மோர் ஆர் ஈக்குவல். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹெலிகாப்டரில் இந்தியாவில் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கலாம், ஹெலிகாப்டரில் போகிறத வந்து அவ்வளோ
ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் தான். நீங்கள் கட்ரா ஹெலிகாப்டர் புக்கிங் போட்டிங்கனாலே உங்களுக்கு கூகுளில் வந்துடும். நீங்கள் திருப்பதி டிக்கெட் மாதிரி தான் இதுவும் புக் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்தீங்கன்னா கட்ராவில் கம்பல்சரி நீங்கள் ஹெலிகாப்டரை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் உங்களால் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1800 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த கட்ரா டிக்கெட்டுக்கு. நீங்கள் ரிட்டன் மேலே ஏறத்தான் எல்லாருக்கும் கஷ்டம். சப்போஸ் நான் மணியை சேவ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் மணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஹெலிகாப்டர்லேயே போய்ட்டு ஹெலிகாப்டர்லேயே வரலாம். சப்போஸ் நீங்கள் பட்ஜெட் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரிப்பு மட்டும் மேலே ஏறும்போது மட்டும் ஹெலிகாப்டரில் போயிடுங்க. படிக்கட்டு இறங்குறது நம்ம ஈஸி தானே, ஏறுறது தான் கஷ்டம். மலை நீங்கள் இறங்குறது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் கட்ராவில் அது கம்பல்சரி பாருங்கள், பார்த்துட்டு கிளம்புங்க. கட்ராக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போட்டோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். ஜம்மு காஷ்மீர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். அதுதான் வந்து ஸ்ரீநகர்னு சொல்லுவாங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு லேக் இருக்கும். லேக்குக்கு ஹிமாலயஸ் ஃபுல்லாக ஐஸ் வந்து அந்த வியூ வந்து நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்ரீநகர் கம்பல்சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்ரீநகர் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா குல்மார்க் போனோம். குல்மார்க் அந்த ரூட்டில் போயிட்டு இப்போ அந்த குல்மார்க் போர் நடந்தது. சைனாலேருந்து வந்து நம்ம இந்தியன் ஆர்மி அட்டாக் பண்ணி மேபி ஒரு 48 சம்திங் ஆர்மிஸ் வந்து ஆர்மி ஆளுங்க எல்லாம் சுட்டுட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிமெண்ட்ரி இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் எப்படி போர் நடந்தது எல்லாமே உங்களுக்கு விஷுவலாக டிவியில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. மெயினான விஷயம் நாங்கள் ரொம்ப பயந்த ஒரு விஷயம் லே லடாக்கில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா கார்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஏரியான்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா லிகர்னால் நீங்கள் டாஸ்மார்க்கோ இல்லை ஒயின் ஷாப்போ எந்த ஒரு இதுவுமே அந்த ஒரு என்ன சொல்கிறது ஸ்டேட்னு சொல்லலாம், சரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே அங்கே கிடையாது. அதுதான் வந்து கார்கில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ வந்து அங்கே யார் வந்து சிவிலியன்ஸு யார் வந்து டெரரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளால இல்லை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்து அந்த ஊரில் மட்டும் நீங்கள் எல்லாம் இந்த வாழை எல்லாத்தையும் சுருக்கி வச்சுக்கிட்டு அடக்கின்னு இருக்கணும் நீங்கள் கார்கிலில் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இப்போ நம்ம எங்கே வரோம் பார்த்திங்கன்னா ஹிமாலயஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேபாளில் வந்து எதுக்கு தெரியுது பாருங்கள், இதுதான் ஹிமாலயஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹிமாலயன் உள்ளே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நைட்டு இப்போ அந்த ஃபார்ம் ஹவுஸில் மேபி நாங்கள் ஸ்டே பண்ணுவோம். அது வேணால் ஏன்னா இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே அந்தளவுக்கு ரொம்ப இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளட்டு வருது. இப்போ பாருங்கள் மழை ஸ்டார்ட் ஆகி மேலே விட்டுருக்கு இங்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கார்கில் தாண்டிட்டு கார்கிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லே சிட்டி லடாக் ஆஃப் கேபிட்டலில் வந்து லேயில் வந்து நீங்கள் ரீச் ஆவீங்க. லேயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஊருக்குமே லேலேருந்து தான் போக முடியும். நீங்கள் ஒரு டாப்புக்கோ இந்த கார்த்தங்குலா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்த்தங்குலா பாஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமியிலேருந்து ஒரு 18,000 சம்திங் ஃபீட்டில் ஹைட்டில் இருக்குது. அந்த கார்த்தங்குலா பாஸில் நீங்கள் வந்து போவீங்க. அந்த கார்த்தங்குலா பாஸில் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்பியும் வந்து நீங்கள் அந்த லே சிட்டிக்கு தான் வந்தணும். லே சிட்டி வந்துட்டு தான் நீங்கள் போய் ஆகணும். லே சிட்டிக்கு வந்துட்டு நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு எல்லா இடமும் போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நேபாளில் இருக்கிற புல்புல் ரெசார்ட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில். அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நாங்கள் எங்களோட ரைடை வந்து போக்ராக்கு நாங்கள் கிளம்புறோம். போக்ரா வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் 2 சிட்டி தான் மெயின். ஒன்று போக்ரா, இன்னொன்று காத்மண்டு வந்து கேபிட்டல், நேபாளுக்கு உள்ளான கேபிட்டல். அது அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் இந்த இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் உங்களோட சிம்மு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து நேபாள் சிம்மு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அது வேறு கண்ட்ரி. லே லடாக்கில் அப்படி கிடையாது. நீங்கள் போஸ்ட் பெய்டு வச்சுருந்தாலும் ஒர்க் ஆகும். நீங்கள் கம்பல்சரி நீங்கள் சிம் மாற்றிக்குங்க. சிம் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மவுண்ட் எவரெஸ்ட்டு நாங்கள் பார்க்குவோன்னு தெரியல. இப்போ ஹிமாலயஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹிமாலயஸில் போயிட்டு நாங்கள் ரிட்டன் வர போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான இடம். அது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஜார்க்கண்ட் வந்து அப்புறம் பீகார், இது வழியாக நாங்கள் ரிட்டன் வந்து வரத்தாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ரூட்டுக்கு நாங்கள் எப்படி போக போகிறோம் தெரியல. இங்கேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்குது. அதில் தான் மண் சரிவு வேறு அதிகமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி நைட்டு நாங்கள் இங்கே எங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு சேஃபாக இருக்கிற இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு
நாளைக்கு நாங்கள் எங்களோட நெக்ஸ்டான ரைடு போக்ராவில் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். போக்ரா வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த கிளிஃப்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடம் ஊர் பேர் வந்து குஷ்மான்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பேர். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் இருக்கிற முத்திநாத்னு சொல்லிட்டு ஒரு புத்தர் டெம்பிள் இருக்குது. அந்த இடத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் போக்ராலேருந்து போகிற வழியில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா குஷ்மான்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே அட்வென்ச்சர் பார்க் மாதிரி நீங்கள் பஞ்சி ஜம்பிங்கு, ஸ்விங்கிங்கு, சைக்கிளிங் நான் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் இருக்க போகுது. நான் உங்களுக்கு அந்த இடத்த நான் வியூ பண்ணி காட்டுறேன். வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேபாள்ன்றது ரொம்ப சேஃபான ஒரு இடம் தான். நீங்கள் நம்ம நார்த்தும் பீகாரோ என்ட்ரி ஆகும்போது உயிரை கையில் பிடிச்சின்னு தான் போகணும். எந்த இடத்துல எவன் வந்து வெட்டுவான்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கிற இடம் இது. ஆனால் நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்லலாம், நம்பி தாராளமாக போகலாம் நேபாளுக்கு. நீங்கள் கம்பல்சரி வந்து விசிட் பண்ணுங்கள். எல்லாமே நேச்சர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் மெயினான ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி பாய்லர் கோழியும் பாய்லர் முட்டையும் கிடையாது. எல்லாமே வந்து நாட்டுக்கோழி, நாட்டு முட்டை மட்டும்தான். ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்டு தான். ஹைப்ரேடுன்ற பேச்சுக்கே இந்த ஊரில் இடம் கிடையாது. நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. இங்கே ஹைப்ரேடுன்ற ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்புறம் இன்றைக்கி நைட்டு நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா